where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சந்தானம். இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. விஜய் இன்னைக்கு முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுறார் அப்படிங்கிற செய்திகளும் வெளியாக இருக்கு. இன்னைக்கு செயற்குழு கூட்டத்தில் என்னென்னலாம் நடக்க இருக்கு சந்தானம்? விக்னேஷ், தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயற்குழு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தில் விஜய் தலைமையில் நடைபெற இருக்கிறது. கட்சி தொடங்கிய பின்பு விஜய் மக்கள் பயணத்தை எப்போது மேற்கொள்வார், மக்களை எப்போது சந்திப்பார் என்று கேள்விகள் தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டு வந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் வாரத்தில் அவருடைய சுற்றுப்பயணம் என்பது தொடங்க இருக்கிறது. இதற்கான அட்டவணை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டனா கூட இது தொடர்பாக விரிவாக கட்சியினர் மத்தியில் செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் விஜய் வரும்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் எவ்வாறு பணிகளை மேற்கொள்ளணும், குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் வரும்போது 3 விதமாக மக்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறாங்க. பொதுக்கூட்டம், அதே போன்று சாலையோரத்தில் ஒரு மீட்டிங், அதே போன்று மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய இடம் என 3 விதமாக திட்டங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்காங்க. எனவே மாவட்ட செயலாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்வது தொடர்பாக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இந்த செயற்குழு கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா கட்சியில மாவட்ட அளவில் மட்டுமே நிர்வாகிகள் நியமனம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக ஒன்றிய அளவில் அதே போன்று பகுதி அளவில் நிர்வாகிகள் நியமனத்தை மிக விரைந்து நடத்தி முடிக்க வேண்டும் என்பது குறித்து தாவேகாவினுடைய செயற்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம 15 முதல் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தெரிவிக்கிறது. குறிப்பாக அஜித்குமார் மரணம் அந்த மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியது. அதே போன்று பார்த்தீங்கன்னா மதுரையில் நடைபெற்ற முருகர் பக்தி மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணா குறித்து வெளியிடப்பட்ட காணொலிக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானமும், பரந்தூர் விமான நிலையம் தொடர்ந்து விஜய் அந்த விஷயங்களை கையில் எடுத்து வராரு. எனவே அதற்கு மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் உள்ளிட்ட தீர்மானங்கள் இதில் இடம்பெறுவதாக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்வார் என்று தொடர்ச்சியாக கூறப்பட்ட நிலையில் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு கூட்டமாகவும் இது இருக்கும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. விக்னேஷ், சந்தானம், இன்றைய கூட்டத்தில் விஜய் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி பேசினால் விஜய் என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்க இருக்கிறார்? நிச்சயமா இந்த கூட்டத்தில் குறிப்பா நேற்று நள்ளிரவு வரை பார்த்தீங்கன்னா இந்த செயற்குழு கூட்டத்தில் எந்த ஒரு நேரலைக்கும் ஏற்பாடு செய்யப்படாமல் இருந்தால் கூட இன்று காலை இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விஜய் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தீர்மானங்கள் வாசிக்கும் போது பேசியிருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைவர் ஒரு சில நேரங்கள் மட்டும் பேசியிருக்கிறாரு. மிக முக்கியமாக பார்ட்டியோட இன்டர்னல் மீட்டிங் தான் இன்று மிகப்பெரிய அளவில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதுல கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட இருக்கிறது. விக்னேஷ், தாவேகா செயற்குழு தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தானம். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.